ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மார்கழி 15வது நாள், திருப்பாவையினுடைய 15வது பாசுரம். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆண்டாளுடைய பாசுரங்களுடைய போக்கே மாறி போகும். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எழுப்புற பாசுரத்தினுடைய கடைசி பாசுரம் இதுதான். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன்மின் நங்கை நீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். அழகா ஆண்டாள் ஒவ்வொரு தோழியும் எழுப்புறான்னு பார்த்தோம். அவள் தான் கடைசி தோழி ஆண்டாள் எழுப்புறது. மற்ற எல்லாரையும் எழுப்பும் பொழுது இந்த தோழி கூட இருந்தா. அப்ப அவளுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரா எழுப்பி அழிச்சுட்டு போகிறது எவ்வளவு சமசாத்தியமான காரியம்னு. இன்னைக்குன்னு பார்த்து இந்த தோழி வரல, அவளை போய் ஆண்டாள் எழுப்ப வேண்டியிருக்கு. அதனால ஆண்டாள் உரிமையோட எல்லா இளங்கிலேயே கரெக்டா அந்த பாண்டி நாட்டு பாஷை அப்படின்றது எல்ல அப்படின்றது அந்த பாஷை. ஆண்டாள்லாம் பாண்டி நாட்டுக்காரி தானே. மதுரை, திருநெல்வேலி இதெல்லாமே பாண்டியன் நாடு. இளங்கிளி, அதாவது அந்த கிளிகள்ல ரொம்ப இளமையுடையவள், ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்காளாம். இன்னைக்கு நம்ம அவ்வளவு கிளி பார்த்தோங்க ஜோரா. அந்த பாங்கே பிஹாரியுடைய பிஹாரிவன்ல அவ்வளவு கிளிகள் பார்த்தோம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா நீ தூங்குறாய் அப்படின்னு. ஆண்டாள் மற்றவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அடையாளங்களை சொல்லி எழுந்துருன்றார். இவகிட்ட நேரடியாக இன்னுமா தூங்குற அப்படின்றான். அப்ப இவ தூங்குற ஆண்டாள் தெரியும். இன்னும் உறங்குதியோ அப்படின்றான். அவ கேட்டதுக்கு உடனேயே அந்த தோழி உள்ள இருந்து இந்த ஒரு பாசுரம் தான் எக்ஸாக்டா ஆண்டாளும் தோழியும் பேசுறா மாதிரி. மற்ற எல்லா பாசலும் ஆண்டாள் மட்டும்தான் பேசுறா. இன்னும் உறங்குதியோ அப்படின்னு ஆண்டாள் கேட்ட உடனே சில்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன். ஏண்டி காலங்கத்தில் வெள்ளு வெள்ளு வெள்ளுன்னு விழரு வர வர இளங்கிளியே தூங்குறியான்னு கேட்டது வெள்ளு வெள்ளுன்னா அப்புறம் வேற என்னத்தை சொல்றது? உடனே எதுக்கிட்ட இப்படி காலங்கத்தால சிறு 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 விழரு, சில்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதருகின்ற. வர 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 இவதான் வர வர அப்படின்னு அந்த கடுப்புல சொல்றா. உடனே ஆண்டாள் சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிது. நீ நல்லா வாய் பேசுற கில்லாடி, எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. பண்டு மலையாளத்தில் சொல்ல பண்டுல அதான் பண்டே உன் வாய் அறிது. நீ உன் வார்த்தையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உடனே ஒரு கோபம் வந்துருத்தான். வல்லீர்கள் நீங்களே, நான்லாம் ஒன்றும் அப்படி பேசுறதில்ல, என்னை விட நீங்களாம் தான் வசதி, நல்லா வாய்ச்சவடால் அடிப்பாய். டக்குன்னு இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. நானேதான் ஆயிடுக. இந்த பாசுரத்தினுடைய உயிர் இந்த வார்த்தை தான், இந்த ரெண்டு வார்த்தை தான். நானேதான் ஆயிடுக. ஒரு க்ஷணம் ஆமா என்ன என்னோட நீங்களாம் தான் வாயாடிகள், நான் ஒன்றும் கிடையாது அப்படின்ற. அப்புறம் இல்லை இல்லை நான் தான், என் மேலதான் குற்றம். நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய. ஆண்டாள் கேட்கிற, சரி சரி உனக்கு என்ன வேற வேலை, வா வெளில எழுந்து பேச நேரத்துக்கு வந்துடலாம்ல, எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப உடனே அவள் சொல்றாளாம், இந்த உள்ள இருக்க தோழி, எல்லோரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா, யாரும் தூங்கலையா இன்னைக்கு? உடனே ஆண்டாள் எல்லாரும் வந்துட்டான்னு சொன்னோம்னா இவ வந்தாளா அவ வந்தாளா எது கேள்வி கேட்டுருப்பான். மூணாவது அன்னைக்கு அவ வரலையே, கீழத்திர ஆள் வந்தாச்சா மேலத்திர ஆள் வந்தாச்சான்னு கேட்டுருப்பான். அதனால யாரெல்லாம் வந்தாலும் எங்களை விட லிஸ்ட் உனக்கு தான் தெரியும்.
போந்தார் போந்து எண்ணிக்கொள். யாரெல்லாம் வந்திருக்கான்னு நீ வந்து எண்ணி பார்த்துக்கோ, உனக்கு தான் எல்லாரையும் தெரியும். போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. வலிமையுடைய குவளையா பீடம் ஆணையை கொன்றவனை, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. ஒவ்வொருத்தரையும் யாரெல்லாம் என்னெல்லாம் சகுனித்தனம் பண்ணாலும், சகுனி எல்லாம் அவ்வளவு பிளான் பண்றான், துரியோதனன் அவ்வளவு பிளான் பண்றான், கர்ணன் அவ்வளவு பிளான் பண்றான், எத்தனை விதமாலாம் பயங்கரமா காரியங்கள் பண்ணி பொய்த்தனம், ஏமாத்துத்தனம், நயவஞ்சகத்தனம் எல்லாம் பண்ணி தாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு. ஏன்னா சவுத்துலேருந்து ஒரு ராஜா வரான், பஞ்சபாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. வரவழி அவன் வர வழியிலெல்லாம் அவனுக்கும் அவனுடைய படைக்கும் அங்கங்க டென்ட் போட்டு நல்ல சாப்பாடு. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், அப்பா எப்படி கவனிக்கிறா பாண்டவர்கள் அப்படின்னு. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே தான் அவனுக்கு தெரியறது, துரியோதனன் சொல்றான் நல்லா இருந்தா நல்லா சாப்பாடு, உனக்கடா அதை பத்தி கவலை அப்படின்னா, இல்லை உங்களுக்காக அந்த டென்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டது நான் தான் அப்படின்றான். இந்த ராஜாவுக்கு தெரியல. அப்புறமா சொல்றான், உங்களுக்கு எல்லாம் நான் தான் பண்ணேன், அதெல்லாம் இவ்வளவு இவன் பண்ணியிருக்கான், நான் எப்படி போய் பாண்டவாள் சண்டை போடுறது, சரி நான் துரியோதனுக்காக சண்டை போடுறேன். இது ஒரு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மாதிரி ஏமாத்துற வித்தையில ஒண்ணு. அவளுக்கு யாருன்னே தெரியாம எல்லா ஹெல்ப்பும் பண்ண, கடைசியில நான் தான் பண்ணேன்னு பொழுது இவ்வளவு ஹெல்ப் வாங்கிட்டு இருக்கோம், இந்த செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஏமாத்துறது. இப்படி நிறைய நயவஞ்சகத்தனம் பண்ணியிருக்கா துரியோதனாதிகள். அது எல்லா நயவஞ்சகத்தனத்தையும் மீறி கண்ணன் நயவஞ்சகம் பண்ணி இவர்கள் எல்லாரையும் அடிச்சாங்க. அதாவது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. யாரை எப்படி அடிக்கணும்ன்ற டாக்டிக்ஸ் எனக்கு தெரியும். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. வல்லானைனா வலிமையுடைய ஆணை, வல்லானைனா நல்ல கெப்பாசிட்டியுடைய அர்த்தம். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. மாயனை பாடேலோர் எம்பாவாய். அந்த மாயனை பாடலாம் வா அப்படின்னு. தூங்குற மாதிரி படுத்துருக்கிற தோழிய எழுந்துவான்னு ஆண்டாள் கூப்பிடுறான். இதுல இதுதான் சாதாரணமான அர்த்தம். சரியா? எனக்கு இன்னைக்கு இந்த பாசுரத்தை சீர்காட் அங்கதான் சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. நமக்கு சமயம் இல்லைன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கே 7 மணிக்கு தான் வந்தோம். 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சு. ஏன்னா சரியா இந்த சீர்காட்டில் கிருஷ்ணன் கோபிகைகள் சம்வாதம் இப்படிதான் போறது. 2 பேர் உடல போட்டி போடுன்னு தான் பேசிட்டு இருக்கா. கிருஷ்ணன் சரணாகதி பண்ணுன்றா, அவ சொல்றா போக உங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்றான். போங்க இப்படியே போங்களேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போய் சொல்லிட்டு வாங்க, அப்புறமா கூட ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். அதெல்லாம் முடியாதுன்னே சொல்றான். நீங்க வந்தா உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி உங்களுடைய பிரசம் எல்லாம் வீணா போயிடும். அப்போ கோபிகள்லாம் சொல்ல, உன் ஆசையெல்லாம் பலிக்காது, நாங்கள் கழுத்தளவு தண்ணியிலே இருக்கோம், இருங்கோ நன்னா குளிரும். குளிர்றதை விட இப்போ வெடிய 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 ஆண்கள் எல்லாரும் ஊருக்கு எல்லாரும் வருவா, பார்த்துக்கோங்க. இப்படியே 2 பேரும் நடுவில் இந்த வாக்குவாதம் வரும். அதெல்லாம் நடந்தது சீர்காட்டில். கோபிகள் பரஸ்பரம் கிருஷ்ணனை பற்றி பேசினதும் அந்த சீர்காட்டில் தான். ஆனால் ரைட், இன்னைக்கு அதை பார்த்தோம். எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளவு ஜோரா. இந்த பாசுரம் சரியா நம்ம வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் ரொம்ப ஆசையோட நம்மிடத்துல ரொம்ப அக்கறையோட உரிமையோட விஷயங்கள் சொல்லி நம்மள சரி பண்ணுவா. ஆனா நமக்கு அவாகிட்ட தான் கோபம் வரும், அவாகிட்ட தான் நம்மளுடைய வெறுப்பை காட்டும். இது ரொம்ப சுலபம். இப்ப ஸ்கூல்ல டீச்சர் ஹோம்ஒர்க் எழுதியான்னு கேட்டால் டீச்சர் மேல கோபம் வரும். அப்பா அம்மா ஒழுங்காயிருன்னு சொன்னா அப்பா அம்மா மேல கோபம் வரும். ஸோ யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறார்களோ, யாரெல்லாம் நம்ம மேல அக்கறையோடு இருக்காளோ, அவாகிட்ட ஒரு கடுப்பு காட்டுவோம். அது இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஸ்வபாவமா சோம்பேறித்தனம்ன்றது ஒன்று உண்டு. எங்கெல்லாம் முடியுமோ அந்த சோம்பேறித்தனத்துக்கு ரிலாக்ஸ்டா இருக்கேன்னு ஒரு பொய் பேசுவோம். நமக்கு ரிலாக்ஸ்டுன்னா சோம்பேறித்தனம். அப்படி சில பேர் ஞாயிற்றுக்கிழமை என்ன குளிக்கல, ரிலாக்ஸ்டா இருக்கேன். நீங்க குளிக்க சோம்பேறித்தனம், வேற ஒண்ணுமே கிடையாது.
நிறைய விஷயங்கள் ரிலாக்ஸ்ட் அப்படின்னாலே சோம்பேறித்தனம் ஆயிடுறது. இந்த சோம்பேறித்தனம் என்ன பண்றது அப்படின்னா நம்முடைய அழகான நேரங்களை கபலீகரம் பண்ணிடுறது. சோம்பேறித்தனத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி அதெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க, சோம்பேறித்தனத்தை நம்ம அப்போ வேணா கொண்டாடலாம். அன்னைக்கு சாயங்காலமும் அடுத்த நாள் காலையிலயோ நியாயத்துக்கு 5 மணி நேரம் தண்டத்துக்கு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னு. ஆனா அதை யாராவது எடுத்து சொன்னா கோபம் வரும். இந்த சோம்பேறித்தனத்தை நாம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். பகவான் கீதை பாகவன் எல்லாத்துலயுமே சொல்லலாம், இந்த சோம்பேறித்தனம் வேலைக்கு ஆகாது. இப்போ ஒருவேளை யோசனை பண்ணி பாருங்க, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அந்த வேகம் அப்படியே குறைஞ்சுட்டே வரும், அப்படியே டெல்லா ஒன்றும். இப்போ நியூ இயர் வர போடுது, எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுற ரெசல்யூஷன் முதல் நாள் அப்படி இருக்கும். ஒரு மாதம் ஓடிட்டுனா பெரிய விஷயம். அப்புறம் சார் 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 அது ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி, இயர் எண்டிங் ஏப்ரல் மார்ச் வரதுக்கு முன்னாடி பிப்ரவரியில ஆரம்பிச்சுவா இயர் எண்டிங் அப்படின்றவா. அதுக்கப்புறம் பயங்கர வெயில் கேட்டலா அப்படின்றவா. அப்புறமா ஒரே மழை போக முடியல தெரிஞ்சுதா அப்படின்னுவா. அதுக்கப்புறமா ஊருக்கு போக வேண்டியிருந்தது, அம்மா குடம்புல ஒரு 5 நாள் லைட்டாக ஃபீவரா டயர்டாக இருக்கா, அதனால ரீசன் யாரோ ரீசன் சொல்றதுனால சோம்பேறின்னு அர்த்தம். குருஜி அம்மாக்கெல்லாம் ஏதான ஒரு விஷயம் சொல்றா, பண்ணிட்டியா பண்ணிடு அப்படின்னா அது அப்படின்னா எழுந்து போயிடும். அம்மா கேட்கவே மாட்டா. ஏன்னா உனக்கு அது பண்ணல, பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்ரத்த இல்லை, சோம்பேறித்தனம், அக்கறை இல்லை. வார்த்தைகள்லாம் அப்படி ஒரு பார்வை தான். அது லிஸ்ட் போட்டு அறிவு இருக்கா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கையில உன் டைம்ல உனக்கு ஒரு கண்ட்ரோல்ல நீ எல்லாம் என்ன கிழிக்க போறன்னு அர்த்தம். சிம்பிள். ஓன் டைம்ல உனக்கு ஒரு அக்கறை இல்லை, ஓன் டைம் நீ உனக்காக உபயோகப்படுத்திக்க முடியலன்னா அதுக்கே உனக்கு துப்பு இல்லை. வேற என்ன நீ சாதிக்க போற, வேற என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்குற, அவ்வளவுதான். உங்க டைம்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கண்ட்ரோல் இல்லை, அதுல ஒரு ஸ்ரத்தை இல்லை, அதுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா வேற என்ன சாதிக்க போறோம்? நமக்கு எல்லாத்துக்கும் பேஸ் டைம் தானே. நம்ம டைமுக்கு நாம விலை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உலகம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சுத்தி இருக்கவாலாம் உங்களுக்காக அவ்வளவு தூரம் தோளோட தோல் நின்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு சின்சியாரிட்டி இருந்தால் ஜெயிச்சுடலாம். உங்களுக்கு உங்க டைம் வேல்யூ தெரியணும். ஏதாவது ஒரு விஷயம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டினியூஸா பண்ணி முடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தை முடிச்சிடலாம். இந்த கேப் விட்டு பண்ணும்பொழுது 1 மணி நேரம் வேலை 5 மணி நேரம் 6 மணி நேரம் சிம்பிள். இப்போ நம்ம அழகா இந்த டிவியில எல்லாம் சினிமா எல்லாம் போடுவான், அட்டிய செச்சு போட்டான்னா 2.25 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும். இந்த நடுவில் பிரேக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 4 மணி நேரம் போடுவான். 2-2.5 மணி நேரம் படம், மினிமம் 4 hours 5 hours இழுத்துட்டு போயிடுவான். இப்போ பார்த்துக்கோங்க, எந்த ஒரு விஷயமுமே கண்டினியூஸாக இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ 4 நாளாக நம்ம பிருந்தாவனம், மதுரா இது எல்லாம் சுற்றின்னு இருக்கோம். ஒரு நாள் வந்தோம், மதுரா பார்த்தாச்சு. அப்புறமா அடுத்த நாள் வேற எங்கேயாவது போகலாம், இல்லாட்டி ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் 3வது நாள் கொஞ்சம் போகலாம், 4வது நாள் ரெஸ்ட் எடுப்போம். அப்படி எத்தனை நாள் வேணும் பார்த்துக்கோங்க. ஒன்று அந்த ஒரு ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது மாறி போயிடும். அந்த மூடு மாறி போயிடும். மூட் சிங்கு. அது மூடு இப்போ அப்படியே ஏறிண்டே இருக்குல்ல அந்த சார்ஜ். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வேலை பண்ணிட்டே மொபைல் சார்ஜ் போட்டு பாருங்க, இல்லாட்டி சார்ஜ் எடுத்து மொபைல் சார்ஜ் பண்ணி பாருங்க, ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணி பாருங்க, எதுவுமே பண்ணாமல் சார்ஜ் பண்ணி பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணால் கடை ஆகும். இல்லாட்டி ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணால் குயிக்காக ஏறும். நீங்கள் ஒரு 50 வச்சுட்டு அப்படி எடுத்து அங்கே திருப்பி 3 தான் திருப்பியும் எவ்வளோ நேரம் யோசனை பண்ணி பாருங்க. எப்பொழுதுமே அந்த கண்டினியூட்டி இந்த ரிலே ரேஸ் மாதிரி தான். கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக ஓடணும், கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக இப்படி போகக்கூடாது. அந்த சோம்பேறித்தனம் தான் பெரிய பாடு. அதனால அந்த சோம்பேறித்தனத்தை ஜெயிச்சே ஆகணும். ஆண்டாள் தெரியுது இவர் கொஞ்சம் சோம்பேறி, ஆனா நல்ல விஷயம் உண்டு.
சில பேர்லாம் ஆற்றுல அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, உட்காந்து படிச்சான்னா 1 மணி நேரம், உட்கார இருக்கிறது 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. உட்காந்து படிச்சாச்சு நம்மளே சொல்லுவோம், உட்காந்தாச்சுன்னா வேலை முடிச்சிடுவேன், உட்காரம் அதுதான் அப்படின்னு ஆரம்பிப்பா. வீட்டை ஒழிக்க பண்ணா 1.5 மணி நேரம் வேலை தான் அப்படின்பா. இந்த மாதிரி ஏதானும் அந்த விஷயம் தெரிஞ்சு 1.5 மணி நேரத்தில் முடியும்னு தெரியுது, பண்ணலைன்னா அதுக்கு பேர் சோம்பேறித்தனம் தானே. இதுக்கு நேரம் வாய்க்கலாம் கிடையாது, லிட்ரலி சோம்பேறித்தனம், அவ்வளோதான். ஆனா விஷயம் தெரியும், ஆண்டாள் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ, எவ்வளவு நாள் தூங்க போறோம், எவ்வளவு நாள் இப்படி சோம்பேறித்தனத்தோட வாழ போறோம். சோம்பேறித்தனம் அப்புறம் ஒரு நம்மளுடைய இயல்பா மாறி போயிடும். அதுக்கப்புறமா திரும்பி அதை கொண்டு வர்றது பெரிய பாடு. இந்த ஃபிட்னஸ் ஒரு தடவை அப்படி விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அப்படின்னா மென்டலி நாம் அப்படியே சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவா, ஜம்முன்னு ஃபிட்டாக இருப்பா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் விட்டுருப்பா, அப்படியே விட்டுட்டு போயிடுவான். கடைசியில் பார்த்தா அவள் நம்பவே முடியாது, பதன்னு இருப்பாள், இன்னும் இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு. அவ்வளோதான், அந்த சோம்பேறித்தனம் தான். அதனால இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க, இது உன்னுடைய லைஃப், உன்னுடைய டைம். இப்போ நம்ம இன்னைக்கு டெய்லி காத்தால எழுந்துக்கிறோம், 8 மணிக்கு சாப்பிட்றோம், 8:30 மணிக்கு கிளம்புறோம். ஒரு 9:30-10 போகணும்னு வச்சுக்கோங்களேன். 9:30-10 மணிக்கு நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 9:30-10 மணிக்கு என்ன பண்ண போகிறோம் யோசனை பண்ணி பாருங்க. சும்மா உட்காந்து இருப்போம், மொபைல் பார்த்துட்டு இருக்க போகிறோம், வேற ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அவ்வளோதான். இப்போ 8 மணின்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக காத்தால 6 மணிக்கு எழுந்தோம், குளித்தோம், ஒரு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்கோம். இதே 9:30-10 அப்படின்னு சொன்னால் போகலாம், இப்படி திரும்ப ஒவ்வொருத்தராக ரூமாக போயிட்டு இருப்போம், உட்காந்துட்டு இருப்போம். மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறோம், அதே 8 மணிக்கு எப்படி ரெடி ஆகிடுவேன், 8 மணிக்கு பசிக்க ஆரம்பிக்க போகிறது, திரும்பி 8:30 மணிக்கு போய் சாப்பிட போகிறோம். அப்புறம் என்ன, அதனால தான் அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்கன்றது தான் எல்லா மகாத்மாக்கள். இப்போ துருவன் எடுத்துப்போம், 1 மாதம் தபஸ் பண்ணான், நல்லா இருக்கு, இப்போ அப்பாவே பார்த்துட்டு வருவோம், எப்படி இருக்காருன்னு பார்ப்போம், மாதிரி இருக்கலாம் பார்ப்போம். போயிட்டு வந்துட்டு நாரதர் சொன்னார்னா 1 மாதம் பண்ணேன், நல்லா தான் இருக்கு. திரும்பி 1 மாதம் திரும்பி நான் சுருச்சி சொல்லுவா, நான் திரும்பி போய் பண்ணுறேன், அன்னைக்கே நான் விட்டுருக்க கூடாது, திரும்பி ஆரம்பிக்கிறேன், திரும்பி மறுபடியும் முதல்லேருந்து திரும்பி 2 மாதம் இருந்தாலும் அம்மா அப்பாவும் வருத்தப்படுவா. போயிட்டு வருவான் ஆற்றுக்கு, 36,000 வருஷம் பண்ணிட்டு இருப்பான், சுவாமியை பார்த்துருக்கவே மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அப்படியே அது கரெக்டாக சாப்பிட்டோம், பசி அப்படியே கடன்னு சாப்பிட்டோம், முடிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சாப்பிட்டு போயிட்டே இருந்தா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, எதையோ சாப்பிட்டுட்டே இருப்போம், கடைசியில் உடம்புக்கு கெடுதல். ஸோ அந்த வேகம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக அது போயிட்டே இருக்கணும். எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ, சில்லங்களையே மீன் நங்கை நீர் போதருகின்ற வள்ளுவர் விழாதீங்கோ. வர 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 சமயத்தில் நம்ம மேலே அக்கறை கொண்டு சொல்கிறவால தான் நம்ம சமயத்தை உதாசீனப்படுத்துவோம், நம்ம சொல்கிறதுல கோவம் வரும். ஏன்னா என்னோட அனுபவம், குருஜியம்மா சொல்கிறதெல்லாம் நல்லது, ஆனால் எல்லாத்துக்கும் கோவம் தான் வரும். முதல்ல எல்லாத்துக்கும் கோவம், இதெல்லாம் நான் குருஜியம்மாவோட கோச்சுட்டேனோ அது எல்லாமே எனக்கு நல்லதுன்னு ஒவ்வொரு பீரியடில் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இன்னி வரைக்கும் குருஜி அம்மா சொன்னதான் ரைட், அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு விஷயமே கிடையாது. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, நான் ஆராய்ச்சி பண்ண எல்லாம் பண்ணி பார்த்தா கடை ஆரம்பத்திலேயே ஒத்துன்னு இருந்துக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே ஒத்துன்னு இருந்தேன்னா இன்னும் அப்படி இருந்திருக்கும், அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ அந்த சிறு கத்தாதீங்கோ அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு ஆண்டாள் உடனே சொல்கிறா, உன் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல வெள்ளவா. சமயத்தில் ரொம்ப நம்ம இப்படி பேசிகிட்டே இருப்போம். வாய்ச்சொல்லில் வீரரடின்னு பாரதியார் வார்த்தை. வாய்ப்பந்தல் போடுறது வாய்ச்சவடல்னு பேர். அவனுக்கு என்ன, வாயிலேயே வடை சுடுவான், இந்த காலத்தில் சொல்லணும். அப்படிதான் எல்லாம் பேசிகிட்டே இருப்பான், ப்ராக்டிக்கலாக ஒன்றும் பண்ண மாட்டான். அப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை தான் சொல்லிட்டாங்கன்னா உடனே சுருக்குன்னு கோவம் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருவோம். நமக்கு அந்த ரிப்ளை கொடுத்தாதான் ஒரு சமாதானம். அப்போ தான் வந்து நம்மளுடைய இந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நம்ம ஷார்ப் ரிப்ளை கொடுக்கறது, யாராவது ஏதாவது சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சொல்யூஷன் இல்லை. அதனால் ஒன்றும் ஒரு பெரிய நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. ஆனால் அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகணும் நமக்கு.
உடனே ஒரு ரிப்ளை கொடுத்துடணும். அந்த மொமெண்ட் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இன்ஸ்டன்டேனியஸா அது கொடுத்துடணும். அதை எப்படி நீ சொல்லணும்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். ஆனா அந்த மொமெண்ட் அந்த ஈகோ தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். அந்த மாதிரி ஈகோவை சொல்லிட்டோம், டக்குன்னு ரியலைஸ் பண்ணும். சரி ஓகே, என்ன தேவைப்படுது, ஆமா நான் தான் தப்பு, என் மேலதான் குற்றம். பரதன் அப்படிதான் சொல்றான். இவ்வளவு கஷ்டம் வந்து விடுதே உனக்கு, இவளால தானே சத்ருகன் சொல்றான். கூனியை காமிச்சுட்டு இவளால் தானே எல்லாம் வந்தது. அவளால் இல்லடா, ஏதோ நான் பண்ண கர்மா, அதனுடைய எஃபெக்ட் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு அவகிட்ட கோச்சுக்கணும் அப்படின்றான். நானே தான் ஆகிடுக, எனக்கு வர கஷ்டமும் எனக்கு வர பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் ஐ ஆம் த ரீசன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்போ பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம மெச்சூர்டா நடந்திருப்போம். அந்த விஷயங்கள் நம்ம எப்ப நினைச்சாலுமே we feel good. எஸ், நான் நல்ல மெச்சூர்டா இருந்தேன் அப்படின்னு. சில சமயம் ரொம்ப தர லெவலுக்கு இறங்கியிருப்போம், ரொம்ப லோக்கலா இறங்கி அவ்வளவு ஒரு வார்த்தைகள் பேசி சண்டை போட்டிருப்போம். அப்ப வேணா ஜெயிச்சிருப்போம். அப்புறம் பின்னாடி கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் அவ்வளவு கீழே இறங்கி அப்படிலாம் பேசியிருக்க வேண்டாம். நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை விட்டு நீங்க இறங்கினா அடுத்தவன் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், உங்களுக்கே உங்களை பிடிக்காது. சிம்பிள், ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்கிட்டையும் போனை பிடிங்கிட்டு பழைய 1100 அந்த நோக்கியாவை கொண்டு கொடுத்தா ஒத்துப்போமா? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஐபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல போய் 1100 ரூபாய் வெறும் இப்படி கத்தின்னு இருக்க ஒரு மொபைலை கொடுத்து ஃபோன் பண்ணிட்டு பேசுற மாதிரி ஒரு மொபைல் கொடுத்தா எவ்வளவு டீக்ரேடட் அது. அப்படி சிலதெல்லாம் பிராண்டட் யூஸ் பண்ணும், ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஏதோ ஒன்று, அதுலேருந்து இருந்தாலும் துக்கம் நெஞ்சு அடைக்கும். நிஜமா ஒத்துக்கவே முடியாது, மனசால கேரண்டியா ஒத்துக்கவே முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த தராதரை நாம இறங்கக்கூடாது. நாம இன்னும் அந்த குணத்தினாலே அந்த தாட் ப்ராசஸ்னால இன்னும் மேலதான் போகணும். அன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தோம், ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பெரிய பணக்காரெல்லாம் யாரும் தெருவில் எல்லாம் நின்று சத்தம் போட்டு கத்தின்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டே இருக்க மாட்டான், இந்த விஷயத்துக்குள்ள வரவே மாட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இந்த தெருவில் இறங்கி சண்டை போட்டுருக்க யாரும் மேலே போறதே கிடையாது. கவனிச்சு பாருங்க, தெருவில் சண்டை போட்டு இருக்கான், அங்கேயே தான் இருப்பான். ஏன்னா அவன் அந்த லெவலை தாண்டவே இல்லை, அந்த லெவல்லே தானே யோசிச்சுட்டே இருக்கா. கம்சன் கடைசி வரைக்கும் அந்த லெவலை தாண்டவே இல்லையே, ஆனா கிருஷ்ணன் மட்டும் மேலே போயிட்டே இருந்தான்ல. அப்ப நமக்கு ஒரு லெவல் உண்டு, குவாலிட்டி, நமக்கு ஒரு குவாலிட்டி உண்டு இல்லையா, அந்த குவாலிட்டி நாம மெயின்டைன் பண்ணிட்டு தான் ஆகணும். சரி, யாரோ ஒருத்தர் ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறது, அவளை ஒரு அசிங்கப்படுத்துறதுலாம் விஷயமே கிடையாது. என்னத்துக்கு, நானே தான் ஆயிடுச்சு, இது நல்ல குவாலிட்டி. சரி ஓகே, இங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல, அவ்வளவுதான். இந்த குவாலிட்டி வேணும். ஆண்டவருடைய தொழில், சாரி என் மேலதான் தப்பு, நானே தான் ஆயிடுக. ரொம்ப சிம்பிள் லைஃப். ஏதோ நடந்தாச்சு, யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டா, நமக்கு ஏமாற்றவன் மேல கோவம் வரும். சரியா, கோவம் நம்ம மேல வரணும். ஏமாந்தது நம்ம தானே குத்தம், நம்ம ஏன் ஏமாறணும்? நம்ம ஏமாறாம இருக்கலாமே, நம்ம ஏமாறாம இருக்கலாமே. இப்ப ஏமாறுறோம்னா நம்ம தானே அதுல ஒரு அஸ்ரத்தையோட இருந்துட்டோம். அஸ்ரத்தையோட இருந்தது நம்முடைய தப்பு. அவ ஏமாத்தினான்றதை விட நம்மள ஜாகிரதையா இருக்க வேண்டாம் யாரும் சொல்லலையே. ஸோ திரும்ப திரும்ப லைஃப்ல நாம முன்னேறத்துக்கு நாம நம்மளதான் சரி பண்ணிக்கணும். நம்மளதான் ஒவ்வொரு நாளும் சரி பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் ஆப்ஷன். உலகம் அப்படி இருக்கு, மனுஷா அப்படி இருக்கா, இவன் எனக்கு கண்டுக்கல, அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல, நீங்க உங்களை வசதிட்டு போங்க. இப்ப துருவன் சுருச்சியோட சண்டை போட்டிருக்கலாம். துருவனோட அம்மா சுருச்சியை கூப்பிட்டு என்ன நினைச்சுட்டு இருக்க, நீ யார் எந்த பிள்ளைய பார்த்து என்ன சொன்ன, அவன் தான் மூத்த பிள்ளை தெரியுமா உனக்கு, உடனே இந்த ராஜா உத்தான பாருங்க, அறிவு இருக்கா உமக்கு, உங்களுடைய மூத்த பிள்ளை தான் இந்த பிள்ளை அப்படி சொல்றாள், நீங்க கேட்க. ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி அசிங்கப்படுத்திருக்கலாம் சுனிதி. ரொம்ப நியாயமா எல்லாரும் பாவம், அவளும் என்னதான் பண்ணுவோம், அவளுக்கு தான் சப்போர்ட் வந்திருப்பா. அது என்ன யூஸ்? அதை விட துருவன் போனா தபஸ் பண்ணா இன்னி வரைக்கும் துருவ சரித்திரம், இன்னி வரைக்கும் துருவ நட்சத்திரம். அதாவது ஒரு அவமானத்தை, ஒரு தோல்வியை, ஒரு அசிங்கத்தை
அப்படியே சரி பண்ணணும்னா நாம லெவல் ஒரு சுண்டு பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான். யாராவது நம்மளை அவமானப்படுத்த, யாராவது நம்மள நஷ்டப்படுத்த, யாராவது நம்மளை கேவலப்படுத்திட்டாலா அவளுக்கு முன்னாடி வாழ்ந்துடணும், அவ்வளோதான். அவளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை, நாம் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நாம் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். சரி, இவா குவாலிட்டி இவ்வளவு தான். ஒரு யானை அப்படி ஒரு இடத்துல கிராஸ் பண்ணிட்டான் பிரிட்ஜு. எதிர்க்க ஒரு பன்னி வந்து தான், பெரிய பன்னி கூட்டத்தோட சாக்கடையிலேருந்து. அப்போ அந்த பன்னி சொல்லித்தான், இதோ பாரு இப்போ என்ன பார்த்தோன்னே யானை ஒதுங்கும் பாரு அப்படின்னு எடுத்தான். யானை அதோட குட்டிகளோட போயின்னு இருக்கு. யானை பார்த்து எதிர்க்க பன்னி வரணுன்னு யானை நகர்ந்துருக்கு, வழி விட்டு கொடுத்து. அது ஒன் வே பிரிட்ஜு. உடனே பன்னி பார்த்தியா, நான் அவ்வளோ பெரிய தெரிஞ்சதா, யானை என்னை பார்த்து பயப்படுது. பன்னி போய் எடுத்து அதுக்கப்புறம் யானையோட குட்டிகள்லாம் கேட்டது, என்ன இது பன்னிக்கு போய் பாரு நாம சுத்தமாக வந்துட்டுருக்கோம், அது சாக்கடையிலேருந்து வர்றது, அது மேலே இப்படி உரசிட்டு போயிடும். அதுக்கு சாக்கடையில் இருக்கிறது சுகம், நமக்கு சாக்கடை ஒத்து வராது. அதனால் என்ன ஒதுங்கியாச்சு, அது பாட்டு போட்டோம். அவன் ஜெயிச்சா நினச்சிட்டு போட்டோமே. எனக்கு உடம்புல சாக்கடை ஒட்ட வேண்டாம். என்னுடைய பலத்தை இந்த பன்னியோட சண்டை போட்டு நான் காட்ட வேண்டாம். உண்மைதான். அந்த மாதிரிதான் ஒரு ரேஸ் வச்சாலும் சிறுத்தை நாய்கள் எல்லாம் தடவை எது ஃபர்ஸ்ட் ஓடுறதோ அதுக்கு தான் பிரைஸ். நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓடுறேன், சிறுத்தை அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். உடனே ஒருத்தர் கேட்டாராம், என்னது இந்த சிறுத்தை ஓடவே இல்லைன்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், சிறுத்தை நாயோட போட்டி போட்டு தன்னுடைய பவரை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. யார்கிட்ட நம்மளுடைய லெவல் ஏசம் யாரோட போட்டி போடணுன்னே இருக்கு. இப்போ சினிமா படங்களே பாருங்களேன், இந்த வில்லன் அவ்வளோ ஈக்குவலாக பெருசாக இருந்தால் தான் படம் ஜோராக இருக்கும். வில்லன் டம்மியாக இருந்தால் படம் தோணி போயிடும். ஸோ எப்பெல்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும், நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் சவால்கள். நல்லா ஞாபகம், உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் சவால்கள். நீங்கள் எவ்வளோ வசரம் போனால் ஆசைகளோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு சேலஞ்சஸ் உண்டு. இந்த லெவல் போதும் அப்படின்னா அந்த லெவலில் சேலஞ்சஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே சேலஞ்சஸ் பெருசாக மேலே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேலஞ்சஸ். பக்தியிலி மேலே போக சேலஞ்சஸ். மோட்சம் போனால் சேலஞ்சஸ் தான். எல்லா சேலஞ்சஸையும் கடந்து போகணும். அதுக்கு நாம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசு அலட்டிட்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒதுங்கிடணும். கார்பரேஷன் லாரி போகிறதுன்னா அது பின்னாடியே போய் நாரதுன்னு சொல்லப்படாது. ஒன்று அதை ஓவர்டேக் பண்ணிடணும், இல்லையா கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டி நின்றுடணும். 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கணும். இவ்வளோதான் ஆப்ஷன். கூடவே ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ நாம் பெரிய லெவலில் போகணும் அப்படின்ற பட்சத்தில் சில விஷயங்கள்லாம் கண்டுக்கவே கூடாது, அதுக்கு விலையும் கொடுக்கவே கூடாது. நானே தான் ஆயிடுங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இயற்கை கிட்ட எஸ் நம்ம குளிர்தேன்னு இயற்கைக்கிட்ட சண்டை போட முடியாது. எனக்கு குளிர் தாங்கிற ஸ்வெட்டரை போட்டுக்கேன். வெயில் ரொம்ப வேர்க்கிறது, சூரியன் அறிவு இருக்கவனும் கேட்க முடியாது, ஏசியை போட்டு உட்காந்துக்கணும். இவ்வளோதான். ஸோ நம்மளுடைய எனர்ஜி நமக்கு உபயோகமாகணும். தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு எமோஷனல் ரிப்ளை, எமோஷனல் ரெஸ்பான்ஸ் அவசியம் இல்லை. இப்போ ஒரு க்ஷணம் சொல்கிறா வல்லீர்கள் நீங்களே, அப்புறம் இல்லை நான் தான் விட்டுருவோம். என்னத்துக்கு இப்போ எல்லாரும் வந்தாச்சா வந்து பார்த்துக்கோ. ஸோ நிறைய பேர் லைஃப் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, நீயும் என்ஜாய் பண்ணு. சூரியன் வந்தாச்சு, பறவைகள்லாம் எழுந்தாச்சு, மிருகங்கள்லாம் எழுந்தாச்சு. நல்லா பார்க்கலாம். இந்த ராத்திரியில் அலையக்கூடிய மிருகங்கள் எல்லாம் கரெக்டாக சந்தியா காலம் ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த வவ்வால்லாம் பார்க்கலாம். இருட்டை அப்படி ஃபுல்லாக ஃப்ரெஷ் எனர்ஜியோடு போகும். காத்தால பார்த்தோன்னா எல்லாம் மரத்தில் தலைகீழ் தொங்கிட்டு இருக்கும் வவ்வால்லாம். ஓகே, என்னோட ஏரியா என்னோட டைம் முடிஞ்சாச்சு. அப்போ எல்லாம் உலகமே எழுந்தாச்சு. இது அழகான ஒரு டைம். மரம் செடி கொடி எழுந்தாச்சு, பூக்கள்லாம் பூத்தாச்சு, ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தோம் கோவிலில். மகராஜ் நாங்கள் ஆரத்தி பண்ணலாமா, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. இது எங்கள் ஆரத்தி டைம். அவர் பாட்டுக்கு போனார், அவர்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ண. அவர் பாட்டு திடீர்னு சங்கநாதத்தை முழங்கினார். நீ எத்த வேணா சொல்லு, நீ உட்காந்து நீ பஜனை பாடு, இது எங்கள் பிகாரிக்கு சந்தியா வேலை ஆரத்தி பண்ணுற டைம். ஐ வில் டூ இட். பார்த்துக்கோ, நீயே நிறுத்திக்கோ. நீ நிறுத்திருக்கோ, ஸ்டாப் திஸ். நான் இப்போ ஆரத்தி கத்தலை, சண்டை போடலை. நீங்கள் எப்போ முடிப்பீங்க? இந்த எமோஷனல் இப்படியும் கத்தலாம். உங்களுக்கு தெரிய வேண்டாமா, அறிவு இருக்கா? இப்போ ஆரத்தி பண்ணுற சமயம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கல, இப்படியும் கேட்கலாம். ஒன்றும் பேசல. அவர் பாட்டு போனால் சங்கநாதம் பண்ணி நான் ஆஃப் ஆகிட்டேன்.
சிம்பிள் சிம்பிள். அதனால ஆண்டாள் சொல்றா, எல்லாரும் வந்தாச்சா, நீ வந்து பார்த்துக்கோ, யாரெல்லாம் வந்திருக்கான்னு வந்து பார்த்துக்கோ. அழகான ஒரு லைஃப், அழகான ஒரு டைம், அழகான ஒரு டே கிடைச்சிருக்கு, உபயோகப்படுத்திப்போம். இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் போகணும், இன்னைக்கு உபயோகப்படுத்திக்கோமா இந்த லைஃப்ல. ஆயுசு முழுக்க இன்னைக்கு போன இடங்கள்லாம் மனசுல நிற்குமே, நான் இன்னைக்கு போனேன் அப்படின்றது ஆயுசு முழுக்க சம்பாதிச்சு வச்சிட்டோம் இல்லையா. இந்த மெமரிஸ், மதுரா ஜென்மஸ்தலமா இருக்கட்டும், கோவர்தனமா இருக்கட்டும், இது அப்படியே இருக்குமே. நம்ம கட்ட வேகிற வரைக்கும், கட்ட வெந்த பிறகு கூட இந்த ஆனந்தம், இந்த மெமரிஸ் நம்ம கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். வைகுண்டம் போனாலும் டிராவல் ஆகிட்டு இருக்கும். அப்படின்னா உண்டா அப்படின்னா, நாரதருக்கு பூர்வ ஜென்மத்துல அவர் பார்த்த அந்த பகவத் அனுபவ விஷயத்தை வேதவியாசர்கிட்ட அவர் சொல்றார், எனக்கு பூர்வ ஜென்மத்துல வேலைக்காரி பிள்ளையார்னு. உங்களுக்கு எப்படி மறக்கலேன்ற பகவத் அனுபவம் பகவான் மறக்க விடலை. மற்றெல்லாம் மறந்தாலும் பகவத் அனுபவம் மறக்காது. அதனாலதான் மானான பிறகு கூட ஜடபரதருக்கு ஞாபகம் இருந்தது, மான்லேருந்து மனுஷனான பிறகு கூட ஞாபகம் இருந்தது, பக்தி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நம்முடைய லட்சியம் மேலே போகிறது தான். ஒவ்வொருத்தர்கிட்டயா சண்டை போட்டு, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஆர்கியூ பண்ணி, ஒவ்வொருத்தர்கிட்டயா ஜஸ்டிஃபை பண்ணி, ஒவ்வொருத்தரையா நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கே கூட அந்த டிரைவர் சொன்னா, சீக்கிரம் அவங்க டைம் எடுத்த அப்படின்னா, நான் சொன்னேன் பொறுமையாக தான் பார்ப்பேன், நாங்கள் இப்படி தான் பார்ப்போம், இல்லை நிறைய இடம் நான் சொன்னேன் என்ன முடியுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. கடைசியில் அவனே சொன்னான், மகராஜ் நான் சொன்னேன் இருட்டாயிடுன்னு இருக்கான்னு சொன்னா, சொன்னேன் தெரியும்ப்பா, பரவாயில்ல நீ சொன்ன, ஆனால் எங்களுக்கு என்ன முடியும் நல்லா பார்க்கணும். நான் கூட கையை கூப்பின்னு தான் சொன்னேன், நீங்கள் கையெல்லாம் கூப்பாதீங்க, நீங்கள் எங்களுடைய அதிதி, நாங்கள் தான் உங்களுக்கு கை கூப்பணும். நான் அவனுக்கு கரகரம் முடிக்கணும்னு இருந்தது. நான் சொன்னேன், நான் இவ்வளோதான்ப்பா, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இதுதான் டைம் அப்படின்னா. கடைசியாக ஒருத்தவன் புரிஞ்சது. எல்லாம் எங்கேயுமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நம்ம அழகாக உட்காரோம், பகவத் விஷயம் தான் பேசுகிறோம். இன்றைக்கி அப்படி தானே பண்ணிட்டோம். எங்கேயுமே ஒரு செகண்ட் அனாவசியமாக டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. அப்போ ஏன்னா நான் ரொம்ப எமோஷனலாக எல்லாத்துக்கும் சண்டை போட்டிருக்கேன் என்னோட வயசில், ஒவ்வொரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ எனர்ஜி, குருஜி எதுக்கிட்ட இவ்வளோ எனர்ஜி இதில் போய் செலவு பண்ணுறேன், இவாளுக்கு போய் நிரூபணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன், இவா கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், இவா கிட்ட போய் உள்ளுக்குள்ளே பகவான் சொல்லுவான், எதுக்கு நீ உன் லெவலுக்கு எதுக்கு நீ இவாளோட உட்காந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க, உன் லெவலுக்கு எதுக்கு நீ இவளோட இந்த விஷயத்துக்கு இவ்வளோ எனர்ஜி எதுக்கு கொடுக்கணும், அவசியமே கிடையாது. எங்கெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. அது இழுத்துட்டு போகாதீங்க. அப்போ வாய் மூடின்னு மனசுக்குள்ளேயே அதை பேசிட்டு இருக்கக்கூடாது. அதை விட கஷ்டம், அப்போ வாய் மூடிட்டு இன்னொருத்துக்கிட்ட அன்னைக்கு பேசியிருப்பேன், வயசானவர் நான் விட்டுவிட்டேன், இது அதை விட கேவலம். ஒரு நிமிஷம் ஆயிருக்காது எனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு. முடிஞ்சா பேசுங்க, முடியலையா சரி நான் பேசலன்னு விட்டுடுவோம். இதை மனசுல கேரி பண்ணிட்டு லைஃப் முழுக்க அந்த பாரத்தை சுமக்கப்படாது. தப்புன்னு முடிச்சிடணும். வல்லீர்கள் நீங்களே இல்லை நானே தான் ஆயிடுக. டக்குன்னு அந்த உடனே அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசனம் இது, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த பாசனத்தினுடைய என்ன ஆயிட போகிறது. இப்போ நம்ம இன்னைக்கு போனோம், எல்லாம் அனுபவிச்சோம், இதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுறது. இதுக்கு ஃபைனான்சியல் எனர்ஜி வேணும், ஃபிசிக்கல் எனர்ஜி வேணும், மென்டல் எனர்ஜி வேணும், அந்த உற்சாக எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் பண்ணாதான் நீங்கள்லாம் சுத்த முடியும். நீங்கள் ஒரு மனுஷா கிட்ட போய் ஒரு ஆஃப் டே சண்டை போட்டு அந்த மூட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா பொண்ணு வேண்டாம். இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு, தேவையில்லாமல் ஒருத்தர் அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ண வச்சுக்கோங்க. இந்த இந்த ஒரு ஹையர் லெவலில் ஒரு டிவைன் லெவலில் உட்காந்துட்டு இருக்கோம், தெய்வீகம் புசுக்குன்னு போயிடும், சர்ன்னு இறங்கி போயிடும், காணாமல் போயிடும். ஏன் நமக்கு இது அப்பப்போ இது எது இறங்குறதுன்னா தேவையில்லாத விஷயத்தில் அநியாயத்துக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம். மொபைல் அப்பப்போ சொல்லுவோம் ட்ரைனிங் யுவர் பேட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் எல்லாம் ட்ரைனிங் யுவர் பேட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப் இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறது, ஃபோர் ஸ்டாப் அப்படி அதுவே சொல்லும். அது நீ உபயோகப்படுத்தலை, அதெல்லாம் உபயோகப்படுத்தலாம், அந்த சம்மந்தமே இல்லாமல் பின்னாடி நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறது, நிறைய மெமரி எடுத்துக்கிறது, நிறைய டேட்டா கன்சியூமர் சொல்லும். இதே தான் நாமளும். இது சமயத்தில் டேட்டா வார்னிங் சொல்லும், என்னோட 2 GB முடிய போகிறதுன்னு. இதே தான் எனர்ஜி போக 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 இதுக்கான எனர்ஜி குறையிறது. நீங்கள் ஆனந்தமாக அனுபவிச்சு சௌக்கியமாக அப்படின்னு இருக்க இந்த எனர்ஜிக்கு இதுக்கு தான் எனர்ஜி கொடுக்கணும்.
சரியா எனர்ஜி ஒன்றும் போகிறதே கிடையாது. இப்போ இதே ஒரு ½ hour சண்டை போடணும்னு வச்சுக்கோங்களேன், ½ hour தான், ஹோல் டே முடிஞ்சுது. ஹோல் டே இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஹோல் டே அப்படி இருந்தது, எப்படி இருந்தது, ரோடு பள்ளம் மேடு ஓடினோம், அப்படி எவ்வளவு எவ்வளவு எனர்ஜி. ஸோ சேவ், கன்சர்வ் யுவர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம லெவலுக்குலாம் துருவன், பிரகலாதன், மீரா, ஆண்டாள், கோபிகைகள், சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், கிருஷ்ணன், பலராமன், யமுனா, கங்கா, இப்படி தான் போகணும். சாக்கடை கூவம் போகக்கூடாது, அப்போ போச்சு. அதனால் அனாவசியமாக எமோஷனல் இடியட்டாக இருக்கக்கூடாது, அவசியமாகவும் இருக்கக்கூடாது. நானே தான் ஆயிடு, எங்கெல்லாம் முடியுமோ இவாக்கெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் டைம், உங்கள் எனர்ஜி, உங்கள் ஹாப்பினஸ், அதான் தவம், அதான் தவம். இல்லை டீவியேட் ஆனோம்னா போச்சு. விஸ்வாமித்திரர் டீவியேட் ஆனால் எனர்ஜி போகிறது, திரும்பி ஃபுல் சார்ஜ். மேனகா வர டீவியேட் ஆகிற புஷ், திருசங்கு வர புஷ், எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அப்பா இந்த வம்பே வேண்டான்னு ஒதுங்கினார் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி. அது வரைக்கும் பிரம்ம ரிஷி வாங்கலை. ஸோ பிரம்ம ரிஷினா டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, சேவ் யுவர் எனர்ஜி, இவ்வளவுதான். நானே தான் ஆயிடுக. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.